10 வயசு குழந்தையை தூக்கிட்டு போய் என்னங்க இது அநியாயம். இந்த மாதிரி காமுகங்களை மன்னிக்கவே கூடாது. நான் கூட்டிட்டு போனேன், சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, நான் வந்து கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நாடகம் ஆடி இருக்கான். போலீஸ்க்கு தெரியும் யாரு என்ன பண்ணுவாங்க. இவன் கூட்டிட்டு போயிருக்கான். இவன் கூட்டிட்டு போனதுல தான் குழந்தை மிஸ்ஸிங் போது இவனை கூட்டு போய் அடி அடின்னு அடிச்சு லாடம் கட்டிருக்காங்க. தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான். காலு கையெல்லாம் உடஞ்சு போச்சு போல, விழுந்து அடிச்சு. தப்பிச்சு ஓடனா கை கால் உடையதான் செய்யும். நீங்க நிறைய இடத்துல பாத்திருக்கீங்கல்ல, கூட்டு போவாங்க, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து கால் கை உடைக்கிறதோ விட்டுருக்கணும், எடுத்துடணுங்க. கை கால் எல்லாத்தையும் எடுத்துடணும், துண்டு துண்டா வெட்டி எடுத்துடணும். பேசுறது தப்பா கூட இருக்கலாங்க, ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒருத்தன் பயப்படும். பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, பெண்கள் சுதந்திரமே கிடையாது. காந்தி சொன்னார், என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு ஒரு பெண் தனியா நடந்து வராலோ அன்னைக்கு தான் சுதந்திரம் சொன்னாரு. அந்த சுதந்திரம் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா இத்தனை வருஷம் ஆகி கூட பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த சுதந்திரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. யார் கூப்பிட்டாலும் அந்த குழந்தைங்க வந்து ஏறி போக கூடாது. சைக்கிள்லயோ பைக்லயோ வந்து கூப்பிட்டா மாமா, சித்தப்பா, பெரியப்பா யாருமே வேணாங்க. யாரையும் நம்ப முடியல. யாரை நம்ப முடியுது? இந்த ஆட்சியில முதல்வர் விஜய் அவர்கள் இப்ப வாய் திறந்திருக்கிறாரு. நிச்சயமா கடுமையான தண்டனை வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சார் வணக்கம். சார் வணக்கம். சில செய்திகளை படிக்கும் போது மனமே ரணமாயிடும். என்னடா இந்த மாதிரிலாமா இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இன்னும் இருக்கான்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு சார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது? சரி, போன ஆட்சியில் தான் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும்னு விஜய் அவர்களை முதல்வராக மக்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக வரவேற்றாங்க. ஆனால் இந்த ஒரு தலையாய கடமையாக பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என் ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கும், அப்படி ஒன்று நடந்தால் அதோட தண்டனை, அதிரடி முடிவுகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயன்றது நடந்து பூமாயி ஒரு டோட்டல் தமிழ்நாடே இன்றைக்கி ஒரு சோகமான சூழ்நிலையில் இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது? என்ன சொல்றதுன்னே தெரியல. 10 வயசு குழந்தையை தூக்கிட்டு போய் என்னங்க இது அநியாயம். இந்த மாதிரி காமுகங்களை மன்னிக்கவே கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா கோவை சூலூர்ல பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்திருக்கு ஒரு பொண்ணு. 21 மே மாசம் சாயந்தரம் 4:30 மணிக்கு விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அவன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வீட்டு பக்கத்துல வந்து குடியிருந்திருக்கான். அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக். அவன் வந்து அவன் போய் சும்மா பேச்சு கொடுத்துருக்கான். ஏற்கனவே தெரிஞ்ச ஆளா தானே இருந்திருப்பான். மாமா மாமான்னு பேசும் போல அந்த குழந்தை. என்னம்மா எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சும்மா பேச்சு கொடுத்துருக்கான். பேச்சு கொடுத்து சாக்லேட் வாங்கிட்டு தரேன் வரியான்னு கேட்டிருக்கான். அது பாவம், சின்ன குழந்தைக்கு என்னங்க தெரியும். சாக்லேட்டுன்னு சொன்னா உடனே மாமா சாக்லேட். ஏற்கனவே அறிமுகமான ஆள். ஆமா, ஏற்கனவே தெரிஞ்சவனால தான் பாத்தீங்கன்னா குழந்தை மாமா மாமான்னு பேசியிருக்கு. சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போயிருக்கான். கூட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கான், சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான். இன்னொரு நல்ல சாக்லேட் வாங்கி தட்டுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பைக்கில் ஏற்றிட்டு கூட்டு போயிட்டான். அவ்வளோதான். அந்த குழந்தை காணா. அவன் வந்து குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் விளாண்டுட்டு இருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கவனிக்கல. கொஞ்ச நேரம் ஒரு 6:30 மணிக்கு குழந்தைய மட்டும் காணா அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு ஒரு தம்பி இருக்கான், சின்ன பையன். அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்கடா அக்கா எங்கடா அப்படின்னோடனே, இல்லை அக்கா இங்கே தான் விளாண்டுட்டு இருந்துச்சு, மாமா வந்தாங்க கார்த்திக் மாமா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி அக்கா கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அக்கா காணா, அப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ தான் அவங்க சந்தேகம் வந்திருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பதறி அடிச்சுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணை உடனே போலீஸ் வந்து துரிதமாக வந்து விசாரணை தொடங்கிட்டாங்க. 10 வயசு குழந்தைன்னும் போது இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்து எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்துருக்காங்க. சிசிடிவிலாம் பார்த்துருக்காங்க. பார்த்தா இவன் தான் கூப்பிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நான் கூட்டிகிட்டு போனேன், சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, நான் வந்து கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நாடகம் ஆடி இருக்கான். ஸோ போலீஸ்க்கு தெரியும் யார் என்ன பண்ணுவாங்கன்னு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். இவன் கூட்டிகிட்டு போனதுலேருந்து தான் குழந்தை மிஸ்ஸிங்கும் போது இவனை கூப்பிட்டு போய் அடி அடின்னு அடித்து லாடம் கட்டியிருக்காங்க. உண்மையை கக்கிட்டான். அந்த மாதிரி கூப்பிட்டு போனேன், இந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்னுருக்காங்க. என்னங்க இது அநியாயம். 10 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமாங்க? 1% ஏதாவது தெரியுமாங்க? அப்படிப்பட்ட பொண்ணு. அவன் வந்து ஒரு போத கிராக்கியாமாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா சரக்கு அடிச்சுட்டே இருப்பானா, எப்போ பார்த்தாலும் நிதானமே இல்லாமல் இருப்பானா, தடுமாறிக்கிட்டே இருப்பானா, அது ஒரு மாதிரி அதர் பிடிச்ச மாதிரி அந்த ஊரில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறான். ஸோ இந்த மாதிரி இந்த 10 வயசு பொண்ணு ஏற்கனவே அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது போயிருக்கும் வந்திருக்கும். அப்போ என்ன சில்மிஷம் பண்ணானோ என்னமோ தெரில. இந்த மாதிரி ஆளுங்க பக்கர புத்தி பிடிச்சவங்க இவங்க வந்து சொசைட்டிலேருந்தே இவங்களெல்லாம் வந்து அழிச்சு கட்டணும், ஒழிச்சு கட்டினா தான் உண்மை. அந்த செய்தி அந்த சொல்லப்படுற விஷயங்களை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே மனசு வந்து பதறுதுங்க. எல்லார் வீட்லையும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களெல்லாம் நம்ம எப்படி தடுக்கிறது, என்ன பண்ணி தடுக்கிறதுனே தெரில. அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கான். எப்படி கொலை பண்ணியிருக்கான்? அந்த குழந்தையோட முடி நீளமாக இருக்கும் போல முடி, அந்த முடியை பிடிச்சி அந்த கழுத்தெல்லாம் வந்து நெரிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லை போட்டு அந்த குழந்தையோட முகத்தை சிதைச்சிருக்காங்க.
யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து அந்த குழந்தையோட முகத்தை சகிச்சுன்னு சொல்றாங்க. ஓட்டையெல்லாம் இருக்காமா, முகத்துல எல்லாம் ஓட்டையெல்லாம் இருக்காமா. எவ்வளோ கொடுமை பாருங்க. இதெல்லாம் இப்படி நெரிச்சு கொன்று அந்த போட்டு போயிட்டான் ஒரு பக்கம், அந்த குளத்தங்கரையில் போட்டு போயிட்டான். இது கேள்விப்பட்டு அவனுக்கு போய் எங்கடா போட்ட, என்னடா பண்ண அப்படின்னா அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான், இதான் நடந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அவனுக்கு உடந்தையா பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ்னு ஒருத்தன் போயிருக்கான். இவன் இந்த கார்த்திக்ங்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு லோட் மேனாக இருந்திருக்கான். அவன் மோகன்ராஜுங்கிறவன் பெயிண்டராக இருந்திருக்கான். 2 பேரும் நண்பர்கள் போல அப்பப்போ தண்ணி அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, இந்த குளத்தங்கரையில் உட்காந்து பேசுறது, இதெல்லாம் பண்ணி திரிவாங்க போல. அவனும் சேர்ந்து உடந்தையா இருந்திருக்கான். அவன் ஒண்ணுமே பண்ணல, ஆனா உடந்தையா இருக்கிறான். உடந்தையா இருந்தாலும் தப்பு தானே. எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு செய்ய போறான்னும் போது அவனா தடுத்துக்கலாம்ல. பாவம் இல்லை அந்த குழந்தை, சின்ன குழந்தைங்க. போலீஸ் போய் பார்த்தாங்க, பாவங்க. அது உண்மையாலுமே அதெல்லாம் விவரிக்கவே முடியாது. அது போலீஸே பார்த்துட்டு சகிச்சுக்க முடியாம இருந்திருக்கு. சில போலீஸார் கண்ணீர் விட்டதால யாரா இருந்தாலும் கண்ணீர் விடுவாங்க, யாரா இருந்தாலும் கண்ணீர் விடுவாங்க. இது போலீஸே கண்ணீர் விட்டுருக்காங்க. டிவிகே எம்எல்ஏ சுகுமார் பாத்தீங்கன்னா உடனே இம்மீடியட்டா செய்தி கேள்விப்பட்டு உடனே கூடவே இருந்திருக்காரு. நைட்டெல்லாம் கூடவே இருந்திருக்காரு. அவரும் பாடியை பாருங்க சார்னு சொன்னதுக்கு அவரும் பாடியை பார்க்க மாட்டேன்னு இருக்காரு. இதெல்லாம் அந்த தாய் தகப்பனுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பெத்து ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறாங்க, ஒரு 5வது படிக்குது, 10 வயசு குழந்தை. அந்த அப்பாவுடைய அம்மாவுடைய வயிறு எப்படிங்க எரியும்? என்னென்ன கனவுகள் குழந்தைய நீங்க இந்த மாதிரி ஒரு கோலத்துல அதுவும் சொல்லவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. சிதைச்சு கொண்டிருக்காங்க, முகத்தெல்லாம் சிதைச்சு கொண்டிருக்காங்க. அப்படியே துடிக்கிறாங்க, பதறாங்க. அந்த வீடியோஸ்லாம் வருது பாருங்க, பதறாங்க. தாய் தகப்பன் இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா வேதனை யாருக்கு இருக்குன்னா பெத்த தாய்க்கு இருக்குங்க. வயிற்றுல சுமந்து குழந்தை இப்படி செஞ்சு கிடக்கிறாளே பெண் குழந்தை அப்படின்னும் போது அப்பா அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இது எப்படி இப்படி செஞ்சுட்டு போனான்னு தெரியல. அவனெல்லாம் சார் தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான். காலு கையெல்லாம் உடஞ்சி போச்சு போல விழுந்து அடிச்சு. அது தப்பிச்சு ஓடினா கை கால் உடைய தான் செய்யும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்கல்ல, கூட்டு போவாங்க, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி கால் கை உடைக்கிறதோ விட்டுருக்குங்க. எடுத்துடணுங்க, கை கால் எல்லாத்தையும் எடுத்துடணும், துண்டு துண்டா வெட்டி எடுத்துடணும். இப்படி பேசுறது தப்பா கூட இருக்கலாங்க. ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒருத்தன் பயப்படுவான். இதுவாது பாத்தீங்கன்னா ஒரு 70 வயசு மூதாட்டிகிட்ட போய் பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்றதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணிருக்கான். நீங்க என்னங்க பண்ணுவீங்க? 70 வயசுங்க, 70 வயசு ஒரு மூதாட்டியை கூட, ஒரு பாட்டியை கூட ரோட்ல நடக்க விடல. அந்த பாட்டியை கூட நீங்க காமப்பார்வை பார்த்தீங்கன்னா, அது கூட நீங்க வக்ரமா பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? சொசைட்டில இந்த மாதிரி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தான் என்ன செய்யறோன்னே தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இளைஞர்களை நம்ம என்ன சொல்றது? இது இது எப்படி இந்த கலாச்சாரம் வந்தது? எப்படி இந்த மனநிலை வந்தது? பாதுகாப்பே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, பெண்கள் சுதந்திரமே கிடையாது. காந்தி சொன்னார், என்னைக்கு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு ஒரு பெண் தனியா நடந்து வராலோ அன்னைக்கு தான் சுதந்திரம் சொன்னாரு. அந்த சுதந்திரம் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா இத்தனை வருஷம் ஆகி கூட பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த சுதந்திரம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஒரு பெண்ணை நம்ம அனுப்ப முடியலங்க, வெளியில அனுப்ப முடியல, காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ எங்கேயுமே அனுப்ப முடியல. ஒரு டியூஷனுக்கு அனுப்புற இடத்துல அங்க என்ன நடக்குது? வாத்தியார், ஆண் வாத்தியார் எத்தனை பேர் தப்பு பண்றாங்க? பாடம் எடுக்கக்கூடிய பள்ளி பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் எத்தனை இடத்துல தப்பு பண்றாங்க? எங்கேயுமே பாதுகாப்பா இல்லாத நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்றது? இந்த செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா மனசை உழுக்கிற செய்தி. இது யாரா இருந்தாலும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு பாடம். ஒவ்வொரு பெற்றோரும் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாரையுமே குட் டச் பேட் டச் இதெல்லாம் விட்டுருங்க. அதாவது டோன்ட் டச்னு சொல்லிக் கொடுக்கணும். யார் தொட வந்தாலும் தொடாத அப்படின்னு விலகி போகணும். யார் கூடயும் ஏறி போகக்கூடாது. யாராவது கூப்பிட்டாங்க, தெரியாதவங்க கூப்பிட்டாங்கன்னா அம்மா அப்பா இந்த 2 உறவுகளை தவிர யார் கூப்பிட்டாலும் அந்த குழந்தைங்க ஏறி போகக்கூடாது. சைக்கிள்லயோ பைக்லயோ கூப்பிட்டா மாமா, சித்தப்பா, பெரியப்பா யாருமே வேணாங்க. யாரையும் நம்ப முடியல. யாரை நம்ப முடியுது? நீங்க அப்பாவே பாத்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல பாலியல் துன்பம், பெண் பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு மகளுக்கு பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம என்னத்தை எப்படி சொல்றது? பெத்த தகப்பனே பல நேரங்கள்ல நிலை தடுமாறுறான் அப்படின்னும் போது இந்த பெண்களுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு கொடுக்கறது, எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது? ஆனா ஒரு விஷயம், இந்த டிவிகே எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா கூடவே இருந்திருக்காரு, நைட்டெல்லாம் கூடவே இருந்திருக்காரு. பொதுவா பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஊரு சின்ன கிராமம். இப்போ நீங்கள் சூலூர்லாம் போனீங்கன்னா ஒரு டவுன்லாம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா சின்ன இடம் தான். அங்கே மக்கள் குமுறுவாங்க. மக்கள் குமுறிட்டாங்க. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் குமுறிட்டு இருக்காங்க. அதான் சார், இதை போலீஸும் சரி, அங்கே இருக்க அந்த பொலிட்டிஷியன் இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவர் சுகுமாரும் சரி, எப்படி கையாண்டாங்க அந்த எப்படி சொல்கிறது சார்? இது ஒரு விஷயம் நடந்துருச்சு. இந்த விஷயத்துக்கு என்னென்ன அடிப்படை
உரிய தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே களத்தில் நின்று பண்ணாங்க. ப்ளஸ் வந்து மக்கள் மனநிலை வேற மாதிரி போராட்டங்கள் அதெல்லாம் நோக்கி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அவங்கள கட்டுக்குள்ள வச்சு நைட்டு முழுக்க அந்த ஐஜியும் சரி, எஸ்பியும் சரி கூட நின்னு களத்துல இருந்து எல்லாமே பேசியிருக்காங்க. போலீஸோட இந்த நடைமுறை எப்படி சார் இருக்கு இந்த வழக்குல? அதாவது இந்த பாடியே வாங்க மாட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது பாலியல் வன்கொடுமை அப்படின்னு தெளிவா வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சம்பவம் நடந்து இந்த எப்படி சொல்றது? குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதில வந்து தெளிவா வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு. மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பாடி வாங்க மாட்டோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும்போது பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நியாயம் வேணும், நீதி வேணும். நாங்க பாடிய வாங்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து இந்த போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொல்லைக்கு போன ஒரு பெண்ணு அதை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொடுமைப்படுத்தி கொன்ன சம்பவம் சமீபத்தில் நடந்தது. அது போன ஆட்சியில் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய விமர்சனங்கள் வந்தது. இந்த ஆட்சி சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இப்போ டிவிகே வந்திருக்கு. டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம். இது வந்து தமிழ்நாட்டே உலுக்கி போட்ட சம்பவமா இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா, கோவை மேற்கு மண்டல ஐஜி இருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாரதி. அவங்க வந்து கூடவே நின்றுருக்காங்க. அவங்க ஒரு பெண். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த கூடவே நின்னு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இரவு முழுக்க இருந்திருக்காங்க. ஆமா, இரவு முழுக்க இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணா இருந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட தாயிலிருந்து அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி பவன்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட தனிப்படை வந்து உடனே அமைச்சு தேடி இருக்கிறார். எல்லா வேலையிலும் பண்ணியிருக்காங்க. துரிதமா பண்ணியிருக்காங்க சார். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. எம்எல்ஏலேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வெடிச்சு கொந்தளிச்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு போராட்டம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குனால அவங்க துரிதமா செயல்பட்டுருக்காங்க. ஆறுதலா இருந்திருக்காங்க. அதான் உண்மை. அவங்க வேலையை மட்டும் பார்க்கல, நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிவிகே எம்எல்ஏ அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சுகுமார், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கப்ப முழுக்க முழுக்க இது வளையம் போட போறோம். அதாவது வந்து வளையம்னா பாதுகாப்பா வந்து இது இந்த ஏரியாவை அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எது எப்படி பண்ணாலும் ஒரு விஷயம் மட்டும் எப்படின்னா, இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது வந்து யூனிவர்சலா இருக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல வந்து தொடர்ந்து அது நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு வந்து தொடர்ந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த தூத்துக்குடி சம்பவத்தெல்லாம் அவரே வந்து பேசியிருந்தார். பிரச்சாரத்திலே பேசியிருந்தாரு. நாங்க பெண்களுக்கு பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்காங்க. சிங்கப்பெண் தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு. இது எங்க அது போன ஆட்சியில நடந்தது, இந்த ஆட்சியிலும் நடக்குது, தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. அப்ப இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆட்சியில முதல்வர் விஜய் அவர்கள் இப்ப வாய் திறந்திருக்கிறாரு. நிச்சயமா கடுமையான தண்டனை வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ராமதாஸ் வந்து இந்த ஆட்சி பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டது அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் வந்து அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. கனிமொழியிலேருந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொடுக்கப்படுற தண்டனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த விக்டிம்க்கு கொடுக்கப்படுற தண்டனை அது கடுமையான தண்டனையாக இருக்கணும். அது கொலை அதாவது தூக்கு தண்டனை இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு தண்டனை மரண தண்டனை இருந்தால் கூட கொடுத்துடணுங்கிறேன் நான். இப்படிப்பட்ட ஆட்கள் எதுக்குங்க சமுதாயத்தில்? நாய்க்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்காங்க. இந்த ஆட்களை எல்லாம் சமுதாயத்தில் நடமாட விட்டா நம்ம பெண்கள் எப்படிங்க சுதந்திரமாக போக முடியும்? எப்படிங்க சுதந்திரமாக வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு எல்லாம் வர முடியும்? ஸோ இந்த ஆட்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இப்படி சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனால் மனசில் வேதனைப்பட்டு சொல்கிறேன், மரண தண்டனை அதுவும் பார்த்தீங்கன்னா கடுமையான மரண தண்டனை கொடுத்தாதான் இப்படிப்பட்டவங்க இவங்க அதோட முடிச்சு விட்டுறணும். ஆனா அடுத்து ஒருத்தன் வந்து ஒரு குழந்தை மேல கையை வைக்கணும்னு நினைச்சான்னா இந்த கேஸ் கண் முன்னாடி வரணும். இந்த சூலூர் குழந்தை 10 வயசு குழந்தை கேஸ் கண் முன்னாடி வரணும். ஐயோ நம்ம ஏதாவது பண்ணோம்னா தப்பாயிருமே அப்படின்னு பயப்படணும், நடுங்கணும். அதாவது தொடர்ந்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இது சரி பண்ண முடியும் சார். இது சரியாகாம இருந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த கேஸ் ஒரு முன்னுதாரணமா வந்து கொண்டு வரணும். ஓகே சார். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னுவாங்க சார். அந்த மாதிரி நம்மள குழந்தைங்கள உயிருக்கு நேராக நேசித்து அந்த மாதிரி தினமும் பார்த்துட்டு ஒரு குழந்தை வீட்டில் இருந்தால் கூட அந்த வீடே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி நம்மலாம் பார்த்து வளர்ந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் குழந்தைய ஒரு காம பார்வையில் பார்க்கறது, பாலியல் வன்புணர்வு பண்ணது, கொடூரமாக சாவடிப்பது, இதெல்லாம் கேட்கும் போதே ஒரு மனநிலைன்றது ஒரு அமைதி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி போகும். நீங்கள் சொன்ன மாதிரியே பெண் பிள்ளைகளை வச்சிருக்கும் பெற்றோர்கள் தைரியமாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும், தற்காப்பு சொல்லி தரணும். அப்பா அம்மாவை தவிர யாருமே இந்த உலகத்தில் இந்த இப்போ வர சூழ்நிலையில்
நம்பக்கூடாதுன்னு போட்ட பல காரணங்கள் சொன்னீங்க சார். அந்த குழந்தையோட மனநிலை, ஆன்மா சாந்தி அடையட்டும். அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் சார். நன்றி சார்.